Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமன்வெல்த் லிட்ரேச்சரில் ஒரு நியூவான போம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸில். ஸோ அந்த போமோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த போமோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அ சாங் ஆஃப் ஹோப். ஸோ இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத் வாக்கர். ஸோ இவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதை நான் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஷார்டன் பண்ண நேமு. அதுக்கப்புறமா வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைபல் நேம் கொடுத்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து ஊஜ்ஜெரோ நூனுக்கல். அதுதான் வந்து அவங்க வந்து அவங்களோட நேமை வந்து மாற்றிக்கிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு அப்பாரிஜின்ஸ் அப்படின்னும் போது நேட்டிவாகவே ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் வந்து அப்பாரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழங்குடியினர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து போனவங்க தான் இருப்பாங்க. அங்கே போய் அவங்களுக்காக ஒரு லாவை க்ரியேட் பண்ணுறதோ, அவங்க வந்து அங்கே இருக்க லேண்டை வந்து வாங்கிக்கிறது, அவங்களோட ஓனுக்கு இது பண்ணுறதோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே இருக்க ஒரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. ஈவன் 1900s கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரைட்ஸுமே அவங்களுக்கு கிடையாது. ஓட்டிங் கிடையாது. அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு லேண்டெல்லாம் கிடையாது. ஸோ எப்படி வழியாக ஆஸ்திரேலியாவிலே இருந்தவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் அந்த இது எல்லாமே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்ட பீப்புள்ஸ் தான் வந்து அந்த அப்பாரிஜின்ஸ். ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து நம்ம 19th செஞ்சுரி தாண்டி 20th செஞ்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து புதுசாக வர ஆரம்பிச்சுது. அந்த சமயத்தில் வந்து ஒரு அந்த மாதிரி நிறைய லாஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஏன்னா அப்பாரிஜின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக. ஈவன் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, 18th செஞ்சுரி எண்டில் தான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் 19th செஞ்சுரியில் நிறைய வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து நம்மளுக்குமே வந்து 20th செஞ்சுரி அந்த பிகினிங்கில் தான் வந்து மிடில் தான் வந்துட்டு நமக்குமே இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ரொம்பவே ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு உரிமையுமே இல்லாத அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து அதை சொல்லிவிட்டு இப்போ புதுசாக வந்து லாஸ்லாம் வருது இல்லைங்களா, அந்த லாலாம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், நமக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி ஒரு போம் எழுதினது தான் வந்து அ சாங் ஆஃப் ஹோப். ஸோ இதை வந்து எழுதின கேத் வாக்கர் வந்து ஒரு ரியல் அபாரிஜின். ஸோ அவங்களுமே வந்து ஒரு அபாரிஜின். ஸோ அவங்களோட இது எல்லாமே போம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சென்சிட்டிவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போமை பற்றின மெயினான டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தரை பற்றி பார்க்கணுன்னா இவங்களோட ஃபுல் நேம் வந்து கேத்லின் ஜீன் மேரி ரஸ்கா. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃபுல் நேம். இந்த மாதிரி கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கேத் வாக்கர் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. அவங்களுக்கே வச்சுட்டு தான் ஊஜ்ஜெரோ நூனுக்கல். ஸோ இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா நூனுக்கல்ன்றது வந்து அவங்களோட ட்ரைபல் நேம், ட்ரைபு பீப்புள் இருக்கிற பழங்குடி அந்த வாழ்ந்தாங்க இல்லைங்களா, அந்த நேம் மாதிரி இவங்க மாற்றிக்கிட்டாங்க. எப்போனா 1988 இந்த நேமுக்கு வந்து அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து 1920 to 1993 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஒரு அபாரிஜினல் ஆஸ்திரேலியன். அண்ட் இவங்க வந்து ஒரு பொயட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இவங்க பப்ளிஷ் பண்ணது தான் வந்து ஃபர்ஸ்ட் புக் பை அபாரிஜினல் ஆஸ்திரேலியன். ஸோ ஆஸ்திரேலியனில் இருக்க அபாரிஜினல் பீப்புள்னால பப்ளிஷ் பண்ண ஃபஸ்ட் புக் வந்து இவங்களோட பொயட்ரி புக்கு தான். தட் இஸ் வி ஆர் கோயிங் அப்படின்ற ஒரு புக் 1964 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷனுமே நான் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க போமில் வந்து எதை பற்றிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜீனியஸ் ரைட்ஸ், கல்ச்சுரல் ரெக்கக்னேஷன் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இவங்களோட போம்ஸ்லாம் இருக்கும். இவங்களோட போம்ஸ் வந்து நோன் ஃபார் பிளெயின் பவர்ஃபுல் லாங்குவேஜ் தட் ரிஃப்ளெக்டட் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் அபாரிஜினல் people. ஸோ நெக்ஸ்ட் இந்த போமோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மிட் 20th செஞ்சுரி, அதாவது 1950 1960s வரைக்குமே வந்துட்டு அபாரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸுக்கு வந்து பேசிக் ரைட்ஸ்லாமே வந்து கிடையாது. அவங்களுக்கு ஓட்டிங் கிடையாது, லேண்ட் ரைட்ஸ் கிடையாது, லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 1960s தான் வந்து புதுசாக சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டுன்றது வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த இது வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து ஒரு புது நம்பிக்கை வந்தது. ஓகே, நம்ம இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டுருக்கோம், எத்தனை வருஷங்கள், எத்தனை நூற்றாண்டுகளாக கஷ்டப்பட்டுருக்கோம், இவ்வளோ ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுருக்கோம், இப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு புது ஒளி வீசப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூ ஹோப் வந்தது. ஸோ அந்த ஹோப்பை பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த சாங்கை வந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் கவலைப்படாதீங்க, இதை வந்து அபாரிஜின்ஸ்க்கு வந்து
எழுதியிருக்காங்க, அபார்ஜன்ஸ்க்காக எழுதியிருக்காங்க. அவங்க நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தீங்க, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், ஒரு புது ஹோப் வருது, நம்மளும் வந்து நார்மலாக மற்ற பீப்புள்ஸ் மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்றத வந்து அழகாக இந்த போமில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் ஆஃப் யூனிட்டி, ப்ராக்ரஸ் அண்ட் பிலீஃப் இன் அ ஃபியூச்சர் வேர் ரேஷியல் ஹார்மனி அண்ட் ஜஸ்டிஸ் வுட் ப்ரிவைல். ஸோ எந்த ரேஸும் அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லா பீப்புளையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இந்த போமில் வந்து சொல்லியிருப்பாங்க. In contrast, past oppression with hope for equality and recognition. ஸோ இதில் வந்து ரெண்டுமே சொல்லியிருப்பாங்க. பாஸ்ட்டில் நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கோம், பட் இனிமேட்டு வர ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போமோட ஓவர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லிரிக்கல் போம் அண்ட் ஆப்டிமிசம். ஸோ ஆப்டிமிசம் அப்படின்றது வந்து ரொம்ப நேர்மறையாக சொல்கிறதுன்னு சொல்லலாம். இட் கன்வேஸ் ஆப்டிமிசம் ஃபார் பிரைட்டர் ஃபியூச்சர் ஃபார் அபார்ஜினல் பீப்புள். இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் தான், ரெகுலர் ரைமோ ரித்தமோ கிடையாது. பட் இதில் வந்து ரைம் பேட்டர்ன் இருக்கும், பட் ரெகுலராக ஒரு ஸ்டான்ஸானா இந்த எல்லா ஸ்டான்ஸாவும் இதே பேட்டர்னில் தான் வரும்ன்ற மாதிரி கிடையாது. வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸ் முடிகிறப்ப ரைமிங் வேர்ட்ஸில் முடிச்சுருந்துருப்பாங்க, பட் எல்லாமே மாறி மாறி வரும். ஒரு ஸ்டான்ஸால் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும், இன்னொரு ஸ்டான்ஸால் இன்னொரு பேட்டர்னில் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ வேர்ஸ். ஸோ இது வந்து பாஸ்ட் சஃபரிங்கையும் ஃப்யூச்சரில் இருக்க ஒரு ஹோப்பையும் வந்து பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டோன் பார்த்திங்கன்னா ஹோப்ஃபுல், டிட்டர்மைண்ட் அண்ட் என்கரேஜிங். ஸோ நம்ம போமுக்கு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்டான்ஸா 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஸ்டான்ஸா, 4 ஸ்டான்ஸால் வந்து 8 லைன்ஸ் இருக்கும் அண்ட் 5th ஸ்டான்ஸால் வந்து 4 லைன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதில் வந்து 4 லைன்ஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு 4 லைன்ஸ்க்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. Look up, my people, the dawn is breaking, the world is waking to a bright new day. ஸோ என் பீப்புள்ன்றப்ப இங்கே வந்து அபாரிஜினல் பீப்புள் அவங்கள தான் வந்து குறிக்குது. என்னோட மக்களே, நீங்கள் தலை நிமிர்ந்து பாருங்கள், த டான் இஸ் பிரேக்கிங். நம்ம எப்படி இந்த சூரிய உதயம் ஆக்குற மாதிரி நமக்கு வெளிச்சம் வரப்போகுது. நம்மளோட லைஃப்பில் வந்து இவ்வளோ நாள் வந்து இருள் சூழ்ந்திருந்தது, இனிமேட்டு வந்து நமக்கு வெளிச்சம் வரப்போகுது, ஒரு விடியல் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த வேர்ல்ட் இஸ் வேக்கிங் டு அ பிரைட் நியூ டே. ஸோ இந்த உலகமே வந்து ஒரு புது நாளுக்காக காத்துட்ருக்கு, ஒரு புது நாளுக்காக ஏங்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வென் நன் டிஃபேம் அஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டேம் அஸ், நார் கலர் ஷேம் அஸ், நார் ஸ்னியர் டிஸ்மே. ஸோ வென் நன் டிஃபேம் அஸ். ஸோ எப்பயுமே அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் அப்படின்னா, அந்த பிரைட்டான ஃப்யூச்சர் ஒரு நாள் வரப்போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்னா, எங்கேயுமே வந்து நம்மளை வந்து இகழ்ந்து பேச மாட்டாங்க, இவன் தானே அப்படின்ற மாதிரி இகழ்ந்து பேச மாட்டாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வந்து அடிமையாக நடத்த மாட்டாங்க, டேம் பண்ண மாட்டாங்க, நம்மளை அடிமையாக நடத்த மாட்டாங்க. நம்மளோட கலரை வச்சு நம்மளை வந்து ஒரு கேவலமான ஒரு இது அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நம்மளை கலரை வச்சு நம்மளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க. நாட் ஸ்னியர் டிஸ்மே. நம்மளை வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்காக, ஸ்னியர் மீன்ஸ் ஒரு டிஸ்கஸ்டிங்காக பார்க்கறது. ஸோ அந்த பார்வையிலே வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு அருவருக்கத்தக்க ஒரு இனம் மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு நாளில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, பேஷனேட் கால் டு அபார்ஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் to rise with pride and dignity. So the dawn is breaking symbolizes a new era of justice and recognition. The poet envisions a future where racism, discrimination and shame based on skin color will no longer exist. The tone is hopeful and urges her people to believe in change and empowerment. So this is stanza 1 and stanza 2 பார்த்தோன்னா, now brood no more on the years behind you, the hope assigned you shall the past replace. now brood அப்படின்னா வரின்னு அர்த்தம். இனிமேட்டு வந்து நீங்கள் வரி பண்ணாதீங்க ஆன் த இயர்ஸ் பிஹைண்ட் யூ. ஒரு இது வரைக்கும் கடந்த காலத்தை பற்றி நீ வந்து யோசிச்சு கஷ்டப்படாத. த ஹோப் அசைன்ட் யூ ஷால் த பாஸ்ட் ரீப்ளேஸ். இதுக்கு மேலே வரப்போகிற ஒரு நம்பிக்கை வந்து உன்னோட பாஸ்ட், இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது, அவ்வளோ ஒரு இனிமையான நாட்கள் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வென் அ ஜஸ்டிஸ், ஓகே, ஒரு ஜஸ்டினா ஒரு ரொம்பவே நீதிக்கே வந்து இன்னுமே ஒரு நல்ல ஒரு நீதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஜஸ்டர். when a justice grown wise and stronger. நீதியே வந்து இப்போதான் இன்னும் வந்து வைஸாகவும் ஸ்ட்ராங்கராகவும் ஆக போகுது. ஏன்னா நமக்கும் வந்து ஒரு சில அத்தாரிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க, நமக்கும் ஒரு சில ரைட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க, நம்மளையும் நார்மல் பீப்புளாக ட்ரீட் பண்ண போகிறாங்க இந்த ஜஸ்டிஸ் வந்ததுக்கப்புறமா.
பாயிண்ட்ஸ் த போன் நோ லாங்கர் அட் அ டார்க்கர் ரேஸ். ஸோ நம்மளை பார்த்து ஏளனமாக பாயிண்ட்ஸ் பண்ணி இவங்களை வந்து டார்க்கர் ரேஸ் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து தனியாக ஒரு பிரித்து வைக்கிறதோ, நம்மளை பாயிண்ட் பண்ணி ஏளனமாக பார்க்குறதோ, கேவலமாக பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் வந்து இனிமேட்டு இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஜஸ்டிஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது, வைஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஜஸ்டிஸ் மூலயமா நம்மளோட உரிமையை வந்து நாம் பெற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா, உஜ்ஜரோ encourages her people not to dwell on the painful past. The hope assigned you implies a divine or destined future filled with opportunity. A juster justice refers to the reformation of legal and social system to be more fair and inclusive. Points the bone refers to an aboriginal ritual curse symbolically used here to mean blame or condemnation. The poet foresees a future without racial scapegoating. So next on the stanza 3 பார்த்தீங்கன்னா, so long we waited, bound and frustrated, till hate be hated and caste deposed. ஸோ ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி ஒரு இதுக்குள்ளே பவுண்ட் ஆகி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ரொம்பவே எதிர்பார்த்து ரொம்பவே சோர்ந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டில் ஹேட் பி ஹேட்டட், வெறுப்புக்கே வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கேஸ்ட் டிப்போஸ்டு, ரொம்பவே வந்து டிஸ்கிரிமினேஷன் நிறைய வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப வருஷ காலமாக வந்து இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நவ் லைட் ஷால் கைட் அஸ், நோ கோல் டினைட் அஸ், அண்ட் ஆல் டோர்ஸ் ஓப்பன் தட் லாங் வேர் க்ளோஸ்டு. ஸோ இப்போ தான் வந்துட்டு லைட் வருது, நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்து நம்மளை வந்து கைட் பண்ணும். அந்த நியூ லா வந்து இது வந்து நம்மளை கைட் பண்ணும். அண்ட் நோ கோல் டினைடஸ், நமக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும், நமக்குன்னு ஒரு சில கோல்ஸ் இருக்கும், ஆம்பிஷன்ஸ் இருக்கும். அந்த ஆம்பிஷன்ஸ் எதையுமே பண்ணாமல் நம்ம ஒரு அடிமை மாதிரி இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா, இனிமேட்டு அந்த யாரையும் நம்மள்ட்ட இருந்து தட்டி பறிக்க முடியாது, இனிமேட்டு நம்மள்ட்ட இருந்து யாரும் அதை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் டோர்ஸ் ஓப்பன் தட் லாங் வேர் க்ளோஸ்ட், இனிமேட்டு எல்லா டோரும் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு இது வரைக்கும் எல்லா கதவுமே மூடி தான் இருந்தது. ஸோ எல்லா கதவுமே திறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா கதவும் திறக்க போது நமக்கான ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரைப்ஸ் த லாங் பீரியட் ஆஃப் சஃபரிங் அண்ட் சோஷியல் அப்ரெஷன் ஃபேஸ்ட் பை அபாரிஜினல் பீப்புள். Hate be hated expresses a powerful reversal. Hated itself will be rejected. Caste deposed signify the end of racial or social hierarchies. The poet is confident that opportunities and rights once denied will finally be accessible to all. Next stanza 4. See plain the promise, dark freedom lover. ஸோ டார்க் ஃப்ரீடம் லவர் அப்படின்றாங்க. ஸோ டார்க்ன்றது அவங்கள அந்த டார்க் பீப்புள்ன்ற மாதிரியே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ டார்க் ஃப்ரீடம் லவர். ஸோ ப்ராமிஸ் பாருங்கள், நைட்ஸ் நியர்லி ஓவர் அண்ட் தோ லாங் த கிளைம். நைட் வந்து முடிய போகுது, நம்மளுக்கு இருள் சூழ்ந்த வாழ்க்கை வந்து முடிய போகுது. அண்ட் நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஏறுறது எப்படி இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும், ரொம்ப வேகமாக நம்ம ஏற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூ ரைட்ஸ் வில் கிரீட்டர்ஸ், நியூ மேட்ஷிப் மீட்டர்ஸ். நம்மளுக்கு வந்து புது ரைட்ஸ், உரிமைகள்லாம் வந்து நம்மளை புது உரிமைகள்லாம் வந்து நமக்கு வரப்போகுது. அண்ட் புது ஃப்ரெண்ட்ஷிப், புது கம்பானியன்ஷிப்ஸ் எல்லாமே வரப்போகுது. எல்லா மனிதர்கள் கூடயும் நம்ம பழக போகிறோம். அண்ட் ஜாய் கம்ப்ளீட்டர்ஸ் இன் அவர் நியூ ட்ரீம் டைம். ஸோ இந்த ஜாய், நம்ம இப்போ கிடைக்க போகிற ஜாய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்மளை வந்து ஒரு கம்ப்ளீட் மனுஷனாக வந்து நம்மளை மாற்ற போகுது, கம்ப்ளீட் மனுஷனாக மாற்ற போகுது. நம்ம ட்ரீம்லலாம் என்னென்னலாம் இது பண்ணிகிட்டு இருந்தோமோ அதெல்லாம் வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. So addresses indigenous people as dark freedom lover with pride and solidarity. Nights nearly over continues the metaphor of emerging from a long period of injustice. New rights symbolize legal and civil liberties yet to be gained. New mateship references Australian values of friendship and equality now to include Aboriginal Australians. Dream time is a deeply spiritual concept for Aboriginal culture. Here it represents a new era of harmony and fulfillment. ஸோ இதில் வந்து நான் ஒரு லைனுக்குமே வந்து ஒரு டீப்பர் மீனிங் என்ன அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லையா நீங்கள் நோட் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸா, to our father's father the pain the sorrow,
டு அவர் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் த கிளாட் டுமாரோ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஃபாதரோட ஃபாதர் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்குலாம் என்ன இருந்தது, பெயின் சாரோ இருந்தது, அது அப்படியே நம்மளோட சில்ட்ரனோட சில்ட்ரன், நம்ம கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்குலாம் என்னவா மாறப்போகுது, அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக மாறப்போகுது. நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க, அடிமையாக இருந்தாங்க. பட் நம்மளோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் எப்படி மாற போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. A beautiful conclusion connecting the past, present and future. So acknowledges the suffering of ancestors while offering hope to future generation. The poet dreams of a legacy of peace, equality and joy, replacing the trauma and injustice of the past. ஸோ இதோட வந்து இந்த போம் முடியுது. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும்னா, இதனுடைய டோன் வந்து ஹோப்ஃபுல், இன்ஸ்பைரிங் அண்ட் அசர்ட்டிவ். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேர்ட்ஸ், ரித்தமிக் வித் ரிப்பிட்டேஷன், நிறைய வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. இதோட சிம்பாலிசமாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டான் அப்படின்றது வந்து நியூ எரா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஃப்ரீடம்னு சொல்கிறது வந்து இவங்க வந்து சிவில் ரைட்ஸை வந்து சொல்கிறாங்க. இந்த ஆடியன்ஸ் யாருன்னா நம்ம அபாரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸு. இதுதான் வந்து இதனுடைய பேசிக் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இதனுடைய கீ தீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோப் அண்ட் ஆப்டிமிசம், ஃப்ரீடம் அண்ட் ஈக்வாலிட்டி, கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, இன்டர்ஜென்ரேஷனல் ஹீலிங், பொலிட்டிக்கல் அவேக்கனிங். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதனுடைய MCQs வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.